உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றோன் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம இரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதம் தாந்தரம் இருகை வேளத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகைநாதன் குறைகள் காப்பதே வானின்று எழுந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் வீரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உடனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமையிழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோருக்கந்தீர்த்த கழ்வந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கும் அர்த்தமாம் ராமன் என்னும் செம்மைசே ராமன் தன்னை கண்களிலே எதிரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்யம் ராமநாமோ ராமனே ராமநாம வராம ஓம் நம. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சுக்ரீவன் ராமனை சந்தேகப்பட்டு இவங்க பார்க்குறதுக்கு சாதாரண மனுஷங்களாக இருக்காங்களே, வாலி பலம் பொருந்தியவனாயிட்டு இவனோட சண்டை போட்டு நமக்கு வெற்றியை தேடி தருவாங்களான்னு சந்தேகப்படுறான். அப்போ ஆஞ்சநேய பெருமாள் சுக்ரீவனுக்கு சொல்கிறார், நீ சாதாரண நினைக்காத, மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மை தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில்லியேந்தி தூளமும் தீரி சங்கும் துறந்துங்க அயோத்தி வந்தான். நீ பார்க்குறதுக்கு இவங்க மனுஷன் மாதிரி இருக்காங்களே நினைக்காத, இவங்க தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். ராமனுடைய கையில் சங்க சக்கர குறி இருக்கு. ராமன் நடந்து வரும்போது நான் பார்த்தேன், மேலே கருடன் பறந்து அவர் மேலே வெயில் தாக்காமல் காப்பாற்றி கொண்டு வந்தது. தரையிலே ராமனுடைய பாதம் பட்ட இடமெல்லாம் கல்லெல்லாம் மலராக மலர்ந்தது. அதனால் இவங்க தெய்வாம்சம் பொருந்தியவர்கள், ஆகவே நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். இந்த பக்கம் லக்ஷ்மணன் ராமர்கிட்ட, அண்ணா இந்த குரங்கை நம்பி நம்ம உதவிக்கு போகணுமா? ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகளுக்குள்ளே உள்ள சண்டையில் நம்ம தலையிடணுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சுக்குங்கோனார். அப்போ அழகாக சொன்னார் ராமர், பித்தாயே இவ்விலங்கு நெறி பேசலாமா? இதெல்லாம் குரங்கு தானப்பா, இதுகளுக்கெல்லாம் அண்ணன் தம்பி பாசம் வருமா? அதுகளுக்கு ஏது உறவு? அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. நிச்சயமாக சுக்ரீவனுடைய மனைவியை வாலி எடுத்துக்கிட்டதுனால அவனை தண்டிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். இந்த இடத்துல ஒன்று நாம் ஞாபகிக்கணும், ராமாயணத்திலேயே ராமன் இதுவரை மனுஷனாக தான் இருந்தான், தெய்வாம்சமே வெளிப்படுத்தலை. இந்த இடத்துல தான் ராமன் தன்னை மீறி தன்னுடைய தெய்வாம்சத்தை வெளிப்படுத்தினவன் இல்லையா? தெய்வத்துக்கு உண்டான குறை என்னென்னா, மெலியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். யாராவது சக்தி இல்லாதவனை வலிமை உள்ளவன் தாக்கினான்னா இந்த சக்தி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கடவுள்கிட்ட தான் முறையிடுவான். அப்போ கடவுளுக்கு நேரடியாக அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனாலும் கடவுள் அவனை தண்டிப்பார். அதனால தான் வைஷ்ணவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பகவத் அபச்சாரத்தை பொறுத்துக்குவான், பாகவத அபச்சாரத்தை பெருமாள் பொறுத்துக்க மாட்டான்பார். பகவானுக்கு ஏதாவது ஒரு அபச்சாரம் பண்ணால் கூட பெருமாள் பொறுமை காட்டிடுவான், மன்னிச்சிடுவான். ஆனால் பாகவதர்களுக்கு, தன்னை அண்டிய பாகவதர்களுக்கு, தன்னையே நம்பி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் நிச்சயமாக கடவுளால் பொறுத்துக்க முடியாது. இதை ராமன் இங்கே நிலைநாட்டுறான். இப்போ ராமன் சொல்கிறான், நீ போய் உடனே ராமன் மேலே நம்பிக்கை இல்லை, உடனே கேட்குறான். ராமனுக்கு பரீட்சை வைக்கிறான் சுக்ரீவன். என்ன பரீட்சை வைக்கிறான்? ஒரு காலத்தில் துந்துபின்னு ஒரு ராட்சசன்
எங்கள் அண்ணாவோட சண்டைக்கு வந்தான். அந்த துந்துபியை போர் புரிஞ்சு அவனுடைய எலும்பை தூக்கி எறிஞ்சான். சதை எலும்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது. அது வந்து இந்த ரிஷிமுக பர்வதத்தில் வந்து விழுந்தது. இங்கே தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ரிஷியானவர் தன்னுடைய தபஸ் களைஞ்சதுனால வாலி இந்த இடத்துக்கு வந்தால் தலை வெளிச்சு செத்து போகணும்னு சாபம் கொடுத்தார். அந்த எலும்பு கூடு இங்கே கிடந்தது. அந்த எலும்பு கூட நாங்கள் எல்லா வானரங்களும் சேர்ந்து புறக்கி தூக்கி போட பார்த்தோம், எடுக்கவே முடியல. அதனால் அந்த எலும்பு கூட இந்த ராமன் அப்புறப்படுத்தினான்னா ராமனுடைய சக்தியை நம்புவேன். அடுத்தா போல் வாலியுடைய மார்பானது பெரிய மராமரம் மாதிரி இருக்கும். அதனால் அந்த மராமரத்தை துளைச்சான்னா ராமன் வந்து ராமனுடைய அம்பனுடைய பலத்தை நான் நம்புவேன்னு சொல்கிறார். ராமர் தன்னுடைய கால் கட்டவரல்னால அந்த துந்துபியுடைய எலும்பை கட்டவரல்னால ஒரு தள்ளு தள்ளுறார். அது போய் விழுகுது. உடனே வானரங்களெல்லாம் கைதட்டுறது. அடுத்தாப்புல 7 வராமரம் 7 மரம், ஒரு மரத்தை எழுத சொன்னார். வரிசையாக 7 மரங்கள் இருக்கும். அந்த 7 மரங்களையும் ஒரே அம்புல எய்து காட்டுவார். காட்டின உடனே சுக்ரீவனுக்கு இப்போ நம்பிக்கை வந்துடும். உடனே அப்போ சொல்லுவான், ராமர் சொல்லுவார், நீ இப்பொழுதே எனக்கு வாலியுடைய இடத்த காட்டு அப்படிம்பார். ராமனை அழைத்து கொண்டு ஆஞ்சநேயர் எல்லாருமா போராகிறார். சுக்ரீவன் அங்கே போன உடனே இப்போ சுக்ரீவன் என்ன நினைக்கிறான், ராமன் நேராக போய் வாலிகிட்ட சண்டை போட்டு வாலியை கொண்டுட்டு நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பான்னு. அங்கே கிட்டக்கு போன உடனே ராமன் சொல்கிறான், நீ போய் வாலியை சண்டைக்கு கூப்பிடு அப்படிங்கிறான். இப்போ சுக்ரீவனுக்கு ஈரக்குலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. என்ன இந்த ராமனை கூப்பிட்டு இவர் சண்டைக்கு போவார்னு நினச்சா நம்மளை சண்டைக்கு போக சொல்கிறாரே. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு தன்னுடைய குட்டியை கிணத்துல விட்டு ஆழம் பார்த்ததும்பாங்க. குரங்கு என்ன பண்ணும்னா தண்ணியில் வந்து குட்டியை தூக்கி போட்டுடும். அந்த குட்டியை தவிக்கிறத பார்த்துட்டு அப்போ தான் ஆழம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இது குதிச்சு குட்டியை காப்பாற்றுமா. அது மாதிரி இப்போ ராமன் வந்து சுக்ரீவனை பார்த்து நீ போய் வாலிகிட்ட சண்டை போடுங்கிறார். இப்போ சுக்ரீவன் வந்து அழறான், சுவாமி ஏற்கனவே நான் அவனுக்கு பயந்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ போனால் எங்கள் அண்ணன் என்னை கொண்டே விடுவான். அவனுக்கு இருக்கிற சக்தி எங்கே, நான் அவனை போய் சண்டையை கூப்பிட முடியுமான்னு. கூப்பிடு நீ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவர் இங்கே வாலியுடைய அரண்மனை முன்னால் போய் நின்றுட்டு சுக்ரீவன் கூப்பிட்றான் வாலியை சண்டைக்கு வான்னு. இப்போ வாலிக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே பல்ல நரநரான்னு கடித்து கொண்டு சண்டைக்கு புறப்படுறான். என்ன இவன் நமக்கா உயிருக்கு பயந்து கொண்டு ரிஷிமுக பர்வதத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் வந்துட்டானேன்னு வேகமாக கோபமாக புறப்படுறான். புறப்படும்போது வாலியுடைய மனைவி தாரை வந்து குறுக்க வர. அவ சொல்கிறா, மாப்பொருங் கடகரி முழக்கம் வாளறி ஏற்பது செவித்தனல் தென்ன ஓங்கிய ஆர்ப்பொலி கேட்டனன் அமளி மேலொரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மையார். வந்தனன் என்ற வாசகம் இந்திரி முதல் திசை 8 கேட்டன சந்திரன் முதலிய தார்கை குலாம் சிந்தின மணிமுடி சிகரம் தீண்டவே. உடனே இவன் சுக்ரீவன் வந்து சண்டைக்கு கூப்பிட்டான்னு வாலிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கர்ஜனையோடு அவன் புறப்படுறான். அப்போ தாரை வரா. அன்னது கேட்டவள் அரச ஆயவர்க்கு இன்னுயிர் நட்பமைந்த இராமன் என்பவன் உன்னுயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினாள் என்றாள். பொண்டாட்டி சொன்னதை சில நேரங்களில் கேட்கணும். இப்போ வாலிட்ட தாரை சொல்கிறான், சுவாமி உங்களை கண்டா பயந்து ஓடி ஒளிஞ்ச சுக்ரீவன் இன்னைக்கு வலுவில் வந்து சண்டைக்கு உங்களை அழைக்கிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு பின்பலம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், நான் தண்ணி எடுக்க போனப்ப சுக்ரீவனுடைய வானரப்படையை சேர்ந்த பெண்கள் எல்லாம் வந்தார்கள் தண்ணி எடுக்க. அவர்கள் பேசிக்கொண்டதை நான் கேட்டேன். அயோத்தி மாநகரனுடைய சக்கரவர்த்தியாகிய ராமன்கிறவர் சுக்ரீவனோட துணைக்கு சேர்ந்திருக்கார். அந்த தைரியத்தில் தான் இப்போ சுக்ரீவன் வந்து உங்களை வலுவில் சண்டைக்கு இழுக்கிறான், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்குங்கோ அப்படின்னார். இப்போ வாலிக்கு கோபம் வருது.
ஏற்ற பேர் உலகெல்லாம் எய்தி ஈன்றவள் மாற்றவள் ஏவ மற்றவள் தன் மைந்தனுக்கு ஆற்றரும் உவகையால் அளித்த ஐயனை போற்றலை இன்ன புகழ்தல் வாழையோ. கேட்குறான், நீ தாரை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு பெண்கிறது சரியாக தான் இருக்கு. ராமன் யாரு? அவன் போய் ஒரு குரங்கிட்ட போய் துணையா சேர்த்துக்குவானா? பெரிய சக்கரவர்த்தி திருமகன். அப்படிப்பட்ட ராமன் போய் சுக்ரீவனோட துணை சேர்த்துட்டு உதவுறேன்னு வருவானா? எப்படிப்பட்ட ராமன்? தன்னுடைய தம்பி ராஜ்யத்தை கேட்டான்னு சிற்றன்னையாகிய கைகேயி கேட்டதுக்காக தன்னுடைய ராஜ்யத்தையே கொடுத்துட்டு காட்டுக்கு வந்த ராமன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ராமன் ஒரு அண்ணன் தம்பி சண்டையில் கலந்துக்குவானா? நின்ற பேர் உலகெல்லாம் நெருக்கி நேரினும் வென்றி வெஞ்சிலையால் பிரிது வேண்டுமோ தன் துணை ஒருவனும் தன்னில் வேற்றிலால் புந்தொழில் குரங்கோடு புணரும் நட்பனும். ஒரு குரங்கோட போய் ராமன் ஒரு குரங்கோட போய் உறவு வச்சுக்குவானா? எப்படிப்பட்ட ராமன்? அவனுக்கு கூட்டணி எல்லாம் வேண்டாம். அவன் யாருடைய உதவியும் தேவைப்படாத ராமன் ஒரு சாதாரண ஒரு குரங்கோட துணை சேர்த்து கொண்டு நம்மளோட சண்டை போடுவான்னு நீ நம்புறியா? கேட்டு அவன் சொன்னான், தம்பியர் அல்லாது தனக்கு வேறுயிர் இம்பரில் இல்லாதன எண்ணி உய்ந்தவன் எம்பியும் மாறும் உற்றளித்த போரில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான். எப்படிப்பட்டவன் ராமன்? எப்படிப்பட்டவன் தெரியுமா? இறக்க சுபாவம் உள்ளவன். தன்னுடைய தம்பிக்காக ராஜ்யத்தை கொடுத்துட்டு காட்டுக்கு வந்த ராமன் ஒரு சம்பந்தம் இல்லாத அண்ணன் தம்பி சண்டையில் தலையிட்டு என் மேலே அம்பு போடுவான்னு நீ எதை வச்சு நம்புறேனா? இப்போ வாலி வரான், நின்றான். எதிர் யாவரும் நெஞ்சு நடுங்கி அஞ்ச தன் தோல் வழியால் தகை மால் வரை சாலும் வாலி கொண்டுடன் வந்துளான் கோபுடன் குறித்த வன் தூணிலை தோன்றிய நரசிம்மன். நரசிம்மன் எப்படி தூணிலிருந்து பிளந்துட்டு இரண்யகசிபு வதம் பண்ணானோ அதே மாதிரி சுக்ரீவனை போட்டு புரட்டி எடுத்துட்டான். புரட்டி எடுத்து தூக்கி உடம்பெல்லாம் புண்ணாக அடிக்கிச்சு நொறுக்கி தூக்கி போட்டான். இப்போ தூக்கி போட்டாலும் நேராக ராமனுடைய காலடியில் விழுகிறான். விழுந்து கதறான், சுவாமி நான் உங்களை நம்பி சண்டைக்கு போயிட்டேன், நீங்கள் சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா என்னை கொண்டு என் கண்ணன்ட்ட மோத விட்டுட்டீங்களே. இப்போ ராமாயணத்தில் ஒரே ஒரு பொய் சொன்ன இடம் இதுதான். ராமன் பொய்யே சொல்லலை. இந்த இடத்துல ராமன் பொய் சொல்கிறான். என்ன பொய் சொல்கிறான் தெரியுமா? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் குரங்கா இல்லையா அண்ணன் தம்பி? நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால, நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால யார் சுக்ரீவன் யார் வாலின்னு தெரியல. நான் மறந்து போய் வாலின்னு நினச்சி உன் மேலே அம்பு போட்டேன்னா என்ன ஆகுறதுன்னு ராமன் சொல்கிறான். இது பொய். ஏன் பொய்? அடி வாங்குறவன் யார் சுக்ரீவன்னு தெரியாதா? ராமனுக்கு தெரியாதா? இந்த இடத்துல தான் ராமன் தான் ஒரு தெய்வம்ங்கிறத காட்டுறான். தெய்வத்தினுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? தெய்வத்தை முழுசா சரணாகதி அடைஞ்சா காப்பாற்றிடுவான். சுக்ரீவன் அப்படி போகலை, அறகுறை நம்பிக்கையோடு இருந்தான். கடவுளை முழுசா நம்பாதவன்ட்ட கடவுள் முட்டு பார்த்துருவான். அதனால் நல்லா அடி வாங்க விட்டான். இப்போ கேட்டான் ராமன், எனக்கு அதனால தான்ப்பா தெரியலன்னா. அப்போ சுக்ரீவன் ராமனுடைய காலில் விழுந்து கதறான். இப்போ லக்ஷ்மணன் சொன்னான், ஆற்றாது பின்னும் பகர்வான் அறத்தோர் அழுங்க தோற்ற செய்வர்களை தேற்றுதல் செய்விதான் மாற்றானென தம்கனை சொல்லில் நின்றான் வேற்றார் திறந்து ராமன் தஞ்சன் என்றான். இப்போ ராமன் சொன்னான், அத்தா இது கேள் என ஆரியன் கூறுவான். இப்பித்தாய விலங்கின் ஒழுங்கினை பேசலாமோ? எத்தாய வயிற்றினும் பின் பிறந்தவர்களெல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமனாகும். இப்போ லக்ஷ்மணன் கேட்குறான், அண்ணா இந்த அடி வாங்குறானே, நம்ம இந்த இதில் தலையிட்டு இருக்கணுமான்னு மறுபடியும் கேட்குறான். இப்போ ராமன் சொல்கிறான், அது குரங்கு தானப்பா. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு தத்துவம் புரியுது.
என்ன புரியுதுன்னா, ராமன் வந்து இதுவரை மனுஷனாகவே இருந்தான் எல்லா இடத்துலையும். தான் வந்து கடவுளுங்கிறத நிலைநாட்டவே இல்லை. இப்போ அவனை அறியாமல் தெய்வாம்சம் வந்துருச்சு. தான் தெய்வம்ங்கிறதுக்கு உண்டான குறிக்கோள், தெய்வத்துக்கு உண்டான ஒரு தகுதி என்னன்னு கேட்டால், யாராவது ஒருத்தர் தாக்கினால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அப்போ நியாயத்தெல்லாம் விட்டுடுவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ராமன் பண்ண என்கவுண்டர் வாலி தான். சட்டப்படி வாலியை ஜெயிக்க முடியாது. ஏன்? வாலி முன்னால் நேராக நின்னா யாராக இருந்தாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி போயிடும். அதனால இவன் தனியாக மரத்தடியில் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு கொண்டிருக்கான் ராமன். இப்போ சுக்கிரீவன் வந்து அடி தாங்காமல் புலம்புறான். அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், இதில் நம்ம தலையிடமானா பாருங்கள், சுக்ரீவன் நீங்கள் தஞ்சம் கொடுத்தீங்க, இப்போ அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். பேபியை கொஞ்சம் மியூட் பண்ணிடு. பேபி மியூட் பண்ணு, மியூட் பண்ணிக்க பேபி. அப்போ ராமன்ட்ட லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா இந்த குரங்குகளுடைய சண்டையில் நம்ம தலையிட்டு இருக்கணுமா? இது தேவையா அப்படின்னா. அப்போ ராமன் சொல்கிறான், பித்தாயே இவ்விலங்கு நெறி பேசலாமோ? நீ இந்த குரங்குகளுக்கெல்லாம் போயிட்டு நம்ம தர்மத்தை எல்லாம் வச்சு பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிறான்.